அவர் ஒரு போரை தொடங்கிட்டா அடுத்து ஒரு இடி முழக்கமா இருக்கும்போது ஒரு போர் முழக்கமா இப்ப வந்து தொடங்கி வரப்போகுது. என்ன போர் பண்ண போறாரு? பனையூர் பண்ணையில உட்காந்து போர் பண்ண போறாரா? இல்லைங்க, பனையூர் பண்ணையாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பேரு அவங்க சொல்லுவாங்க. சொல்லட்டுங்க, நான் தான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், சொல்லட்டும், வா களத்துக்கு வா. அவரு ஒரு 100 கேள்வி கேட்டாரு. ஐயா மனசாட்சி இருந்தா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 100 கேள்வி உங்ககிட்ட எதுக்குமே பதில் இருக்காது. 100 கேள்வியில 5 கேள்வி மாதேஷ் பொழுது கேட்பார். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் அவர் பேச, ஊழல் பிரச்சனை, இதெல்லாம் வரிசைப்படுத்தினாரு. இது மாதேஷ் சொல்லுவாரு. இல்ல இத விஜய் சொல்லல. நான் ஃபுல் ஸ்பீச் கேட்டேன். விஜய் என்ன பேசினான்னு தெரியும். மதுரை மேலூர் விஜய், மதுரை வடக்கு விஜய், பரமத்தி விஜய், திருமங்கலம் விஜய், அதையும் எழுதி வச்சுதான் படிச்சான். அதனால நான் என்ன சொல்றேன், என்ன இது? ஒரு முதல்வரை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுறாருன்னா அந்த வார்த்தை அவர் ஏற்கனவே அப்படி அழைச்சிருக்காராம். அவர் அப்படிதான் அழைச்சிருக்காரு. அத பேட்டியில சொல்ல விஜய வீட்டை விட்டு வெளில வந்து நான் உரிமையோடு தமிழக முதல்வரை அழைத்தேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் பூமர் அங்கிள் சொல்லி, சரி அங்கிள்னு சொல்லி அன்போடு அவர் அங்கிள் இதெல்லாம் சரி பண்ணுங்க அங்கிள். அத மாதேஷ் அண்டர்லைன் பண்ண, நான் டீகோட் பண்ணல, நான் புரிஞ்சுக்கிட்டது அவர் அப்படிதான் அழைப்பார் போல அங்கிள்னு. அது நீங்க சொல்லக்கூடாது, அத அவரு வந்து சொல்லணும். அவர் அதாங்க சொல்லிட்டாரு. அவர் சாப்பாடு மாதேஷ் வந்து இதுல ஃபைபர் இருக்கு, இதுல உப்பு அதிகமா இருக்கு நீங்க சொல்லக்கூடாது. திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி அதிகாரத்தோடு கூட அவர் சொல்ல, அன்போடு சொல்றாரு. வெரி ராங் அங்கிள். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அங்கிள். சிங்கத்தோட குணாதிசயமே என்னன்னு தெரியல அங்கிள். மதுரையில எத்தனை தொகுதி இருக்குன்னு எழுதி வச்சு படிச்சா பரவாயில்ல, அந்த வேட்பாளரும் தான் பெயர் தாங்கிறத எழுதி வச்சு படிக்கிற அளவுக்கு இருக்கிறீங்களே அங்கிள். தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியலையே விஜய் பூமர் அங்கிள். கீர்த்தி சுரேஷை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு திருச்சாவை கூப்பிட்டுட்டு பிரைவேட் ஜெட்ல போறீங்க பூமர் அங்கிள். இங்க மக்கள் வெள்ளத்துல தவிச்சப்போ மக்களுக்காக இறங்கி நீங்க களத்துக்கு வரல அங்கிள். இந்த கவின் படுகொலை நடந்த போது அது பற்றி அறிக்கை விடல அங்கிள். அப்ப இதெல்லாம் பேசணும் பூமர் அங்கிள். அதனால விஜய் பூமர் அங்கிளுக்கு இதெல்லாம் அரசியல் அறிவியல் அற்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார்.